மதுவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினார். அதுக்கு எங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 2 பேர் அந்த மாநாட்டில் கலந்து வாழ்த்துறை வழங்கினாங்க. மதுங்கிறது எல்லாத்தையும் கெடுக்கிற விஷயம் தான். எந்த ஜாதிக்காரன் குடிச்சாலும் லிவர் பாதிக்கத்தான் செய்யும். எந்த மதத்துக்காரன் தனியா போட்டாலும் லிவர் அவுட்டு. அது இந்துவா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும், இஸ்லாமியனா இருந்தாலும், உயர்ந்த ஜாதியா இருந்தாலும், தாழ்ந்த ஜாதியா இருந்தாலும், மது என்பது ஒரு மனிதனின் உடலையும் மனதையும் கெடுக்கக்கூடியது. இது உலகத்திற்கே பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தக்கூடிய தில்லு ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது என் சகோதரர் தொல் திருமாக்கு தான். இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி போட்டு பழகினவங்க இருக்கலாம். அவங்க எல்லாம் எப்படி பழகினீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த தண்ணி போட்டு இருப்பாங்க. இந்த பழக்கம் இல்லாத ஒருத்தன் உட்கார்ந்துருப்பேன். அவனை எப்படி தட்டேத்து வாங்க தெரியுமா? மாப்பிள்ள கொஞ்சம் வேணாண்டா, எனக்கு சேராதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? என்ன நீ சாப்பிடவே இல்லைல? சும்மா கொஞ்சம்டா. ஃபாரின்ல விஷம் வாங்கினா பின்ன சாகாமையா இருப்பேன். எந்த நாட்டில் விஷம் வாங்கினாலும் சாவுதான். ஏத்துனா ஃபாரின் மாப்பிள்ள ஒரு கட்டிங்க வேணாண்டா, சொன்னா கேளுங்கடா அப்படின்னு சொல்றப்பே ஊத்தி சுடுதண்ணிய ஊத்தி வாய்க்குள்ள தள்ளிட்டான். அவன் டேய் வாந்தி வருதுடா அப்படிங்கிறான். அதுக்கு நான் சொல்றேன், வாந்தி வந்துருச்சுல்ல, உனக்கு ஒத்துக்கிருச்சுன்னு அர்த்தம்.